அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. ஆலநபி தோழர்களே, அல்லாவின் சிங்கங்களே, இஸ்லாத்தின் தீபங்களே, பதிரு சஹாபாக்களே. அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. ஹிஜ்ரி தரும் ஈராண்டில் இஸ்லாத்தின் முதல் போரில் இன்னுயிரை நீத்த எங்கள் பதிரு சஹாபாக்களே. ரமலான் பிறை 17 ரசூலுல்லாஹ் உடன் நின்று இரத்த கரை சாட்சி தந்த பதிரு சஹாபாக்களே. அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. தௌஹீதை பரவச் செய்ய தியாகம் செய்து உயிர் நீத்த தீன் குலத்தின் தலைவர்களே, பதிரு சஹாபாக்களே. அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. குர்ஆனை பரவச் செய்ய குஃபாரை எதிர்த்து நின்று காருளை போக்க வந்த பதிரு சஹாபாக்களே. அல்லாவின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. இருள் நிறைந்த மண்ணுலகை இறையொளியால் மிளிரச் செய்த இறுதி நபி தோழர்களே, பதிரு சஹாபாக்களே. அருள் கூர்ந்து எங்களிடம் வந்துதவி செய்திடுவீர் அண்ணல் நபி தோழர்களே, பதிரு சஹாபாக்களே. அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. ஞான சங்கிலியை அறுத்தறிந்த வீரர்களே, அண்ணல் நபி தோழர்களே, பதிரு சஹாபாக்களே. அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. அலைபோதும் கடல்களிலும் கற்புயர்ந்த மலைகளிலும் அல்லாவின் தீன் பரப்பும் பதிரு சஹாபாக்களே. துன்பமுற்ற ஏழைகளின் துயர் போக்க வந்திடுவீர் தூய நபி தோழர்களே, பதிரு சஹாபாக்களே. அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. தௌஹீதை ஆயுதமாய் தக்வாவை கேடயமாய் தாங்கி நின்று போர் புரிந்த பதிரு சஹாபாக்களே. அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்து வெட்டுப்பட்டு அழியாத வாழ்வை பெற்ற பதிரு சஹாபாக்களே. كريم يا رحيم يا الله. اللهم صل على رسولك
سيدنا محمد وعلى آل سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நம்முடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் நமக்கு நல்லவைகளை சொல்லித் தரக்கூடிய அனைவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. விசேஷமான பரக்கத்தான ரஹ்மத்துகள் நிறைந்த இந்த இரவிலே இந்த கொடியை ஏற்றிவிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட 313 சஹாபாக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய நோக்கத்தோடு இங்கே கையேந்தி நிற்கிறோம். யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய கல்விலே உள்ள எல்லா கவலைகளையும் நீக்கி வைப்பாயாக. மனதிலே நிம்மதியை தந்தருள்வாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. நோய் இல்லாத வாழ்க்கையையும் கடன் இல்லாத வாழ்க்கையையும் தந்தருள்வாயாக. பலாய் முசீபத்துகளை விட்டும் ஆபத்துகளை விட்டும் பித்தலாட்டங்களை விட்டும் தொந்தரவுகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. ரப்பே ரஹ்மானை, இந்த வீட்டிலே வாழக்கூடியவர்கள், இந்த வீட்டிலே வாழ்ந்துவிட்டு மறைந்தவர்கள் அனைவரையும் உன்னுடைய ரஹ்மத்து பெற்ற கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே யார் யாரெல்லாம் இன்று வந்திருக்கிறார்களோ, இதற்கு முன்னால் வந்திருக்கிறார்களோ, இனிமேலும் வர இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவரையும் நீ பரக்கத்து பெற்ற சாலிஹீன்களாக ஆக்கி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், ரமலானுடைய மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டும், ஷாபானுடைய பரக்கத்தை கொண்டும், ரஜபுடைய பரக்கத்தை கொண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வாயாக. எல்லா விதமான கெட்ட நோய்களை விட்டும் தொற்று நோய்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நாம் பெற்று வளர்க்கக்கூடிய நமது ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஜினாவை விட்டு பாதுகாப்பாயாக. அவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சி உள்ள ஸ்ரீதேவிகளாக அவர்களை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஐவேளை தொழுகைகளை பேணுதலோடு தொழக்கூடியவர்களாகவும், தவக்குல் உள்ளவர்களாகவும், தக்குவா உள்ளவர்களாகவும், அதபொழுக்கம் உள்ளவர்களாகவும் அவர்களை வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதே போல யா அல்லாஹ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருடைய மனதிலே என்னென்ன கவலைகளை சுமந்து கொண்டு வந்திருக்கிறோமோ அனைவருடைய எல்லா கவலைகளையும் சந்தோஷங்களாக மாற்றி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், நம்முடைய வியாபாரங்களிலே பரக்கத்து செய்வாயாக. உன்னுடைய ஹசானாவை திறந்து தருவாயாக. உன்னுடைய ரிஸ்கை விஸ்தீரணமாக்கி வைப்பாயாக. யாரிடத்திலும் கை நீட்டி கேட்டு விடாமல் நம்முடைய எல்லா தேவைகளையும் நீயே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தில் சபபுகளை ஏற்படுத்தி வைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் ஒற்றுமையோடு வாழ வைப்பாயாக. பொறாமையை விட்டு நம்மை காப்பாற்றுவாயாக. நயவஞ்சக தன்மையான முனாபிகத்தனத்தை விட்டு காப்பாற்றுவாயாக. அதே போன்று புறம் பேசுவதை விட்டும், கோல் சொல்லுவதை விட்டும், தற்பெருமையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பாயாக. நற்குண சீலர்களாக வாழ வைப்பாயாக. சாலிஹீன்களாக பரக்கத்துள்ளவர்களாக வாழ வைப்பாயாக. கோடீஸ்வரர்களாக கொடை வள்ளல்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. மற்ற மக்களுடைய கஷ்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. மற்றவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. மற்றவர்களுக்கு பிரயோஜனமான ஸ்ரீதேவிகளாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமான ஸலவாத்துக்களை ஓதி அவர்களை புகழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எல்லா நேரமும் அவர்களுடைய எண்ணத்திலேயே வாழ்ந்து அவர்களை பின்பற்றி அவர்களை தனது உயிரை விட மதிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எல்லா நேரமும் உன்னையே வணங்கி கொண்டிருக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மான் நமக்கு நீ தந்தருள்வாயாக. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் வெளிப்பிலும் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், இந்த இடத்திலே இந்த மஜ்லிஸை உருவாக்கியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் அனைவருக்கும் நீ ரஹ்மத்தை செய்வாயாக. இந்த வீட்டிலே வாழக்கூடிய அனைவருக்கும் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் நிஅமத்தையும் மின்னத்தையும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக. நம்மால தாங்க முடியாத கொடூரமான சோதனைகளோ பிரச்சனைகளோ பலாய் முசீபத்துகளோ வித்னாக்களோ வசாதுகளோ துக்கங்களோ துயரங்களோ கவலைகளோ சஞ்சலங்களோ வந்து விடாமல் பாதுகாப்பாயாக. இந்த உலகம் நம்மை ஏமாற்ற கூடியது என்பதனை விளங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் பொறுமையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தருவாயாக. தவக்குளுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. தக்வாவுடைய உள்ளச்சத்தை நமக்கு தந்தருள்வாயாக. லஅல்லக்கும் தத்தகூன் என்ற தரஜாவை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு இந்த ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே பாவிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. தவறுகள் ஏற்பட்டு விடாமல் ஐவேளை தொழுகைகளையும் தராவி தொழுகைகளையும் எல்லா வணக்கங்களையும் சுன்னத்தான இபாதத்துகளையும் செய்து வரக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வாயாக. யார் யாரெல்லாம் இந்த இடத்துக்கு வர முடியாமல் போய்விட்டதோ அந்த அனைவருக்கும் இந்த துஆவில் ஒரு பங்கை நசீபாக்கி கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்முடைய குடும்பத்திலே வாழ்ந்துவிட்டு மௌத்தாகி நமக்கு இந்த ஹக்கான வழியை காட்டி தந்தவர்களில் யார் யாரெல்லாம் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய கபறுகளையும் சுவர்க்கத்து பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயாக. அவர்கள் அனைவருக்கும் நல்ல ரஹ்மத்தையும் பரக்கத்தையும்
நேமத்தையும் கொடுத்தருள்வாயாக. அவர்களுடைய பரக்கத்தை கொண்டு நம்முடைய எல்லா பாக்கியங்களையும் காலடிக்கு கொண்டு வந்து சேர்த்து வைப்பாயாக. ரப்பே ரஹ்மானே, நாம் கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையும் நம்முடைய பாவங்களை மையமாக வைத்து தட்டி விடாமல், அதை உதறி விடாமல், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் ரஹமத்துல் ஆலமீன் கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை கொண்டும் ரப்பே ரஹ்மான் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்களிலே மாதங்களிலே எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஓ லெவல் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தியையும் அறிவாற்றலையும் கொடுத்தருள்வாயாக. அவர்கள் சித்தி அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரும் அவர்களை புகழ்ந்து அவர்களை நல்ல முறையிலே பாராட்டி அவர்களை தாய் தகப்பனுக்கு கண் குளிர்ச்சியுள்ள நல்ல சீதேவிகளாக அவர்களை மாற்றி அமைப்பாயாக. அதே போல யா அல்லாஹ், நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்து கண்மணி நாயகம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரக்கத்தை கொண்டும் பத்ருடைய சஹாபாக்களுடைய பரக்கத்தை கொண்டும் உஹுத் யுத்தத்தில் ஷஹீதாக்கப்பட்ட சய்யிது ஷுஹதா சய்யிதுனா ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பரக்கத்தை கொண்டும் எல்லா சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திதீன்கள், குதுபுமார்கள், வலிமார்கள், நாதாக்கள், மஷாயிஹ்மார்கள் அனைவருடைய பரக்கத்தை கொண்டும் நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி வைத்து நம்முடைய துஆக்களை கபூல் செய்து கல்விலே உள்ள எல்லா கவலைகளையும் நீக்கி மன நிம்மதியோடு சந்தோஷத்தோடு ஹயாத் நீளமாக ஒற்றுமையோடு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. رضي الله عن أهل بدر، رضي الله عن شهداء، رضي الله عن أهل بدر، رضي الله. لا إله إلا الله، لا إله إلا الله، لا إله إلا الله، لا